அடுத்ததாக இந்த நேர்காணலை ஏன் நான் பாதி பாதியாக பிரித்தேன்னு சொன்னால், ரொம்ப லேட்டாக போய் நான் அணுகினதுனால தான். மன்னிச்சிடுங்க திரு எம்டிஎம் அவர்களே. உங்களுக்கு வந்து நான் முழுசாகவும் கொடுத்துருக்க வேண்டியது தான். எனக்கு உங்களோட சுமையை குறைக்கிறேன்னு நான் நினைக்கல. நான் கொடுத்த காலகட்டம் குறைவாக இருந்ததுனால அந்த எக்ஸ்கியூஸை நானே எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எனக்கு அந்த நம்பர்லாம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய முழு உரையுமே கேட்டிருக்க வேண்டும். அதை நான் பிரித்து தான் வந்து சரி நீங்கள் வாசிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்குமான நேரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் அடுத்து நேர்காணல் குறித்து பேசுவதற்கு திரு வேல்கண்ணன் அவர்களை அழைக்கிறேன். வேல்கண்ணன் அவர்கள்ட்ட கேட்டபோதும் அதே தான் சொன்னாங்க. அவங்க ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருந்ததுனால காலமும் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால நான் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து தான் சொன்னாங்க. ஆனால் 2 நாளில் எனக்கு சரி நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவருக்கு தனியாக ஒரு நன்றி. திருவண்ணாமலையில் வந்து பள்ளிக்கல்வியை நிறைவு செய்கிறதுக்கு அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இயங்கிய தோழர்கள் வந்து அவங்களுக்கு அறிமுகமாகறாங்க. அதன் மூலமாக அந்த கூட்டங்களில் வந்து தவறாமல் இடம்பெற்று அதன் மூலமாக தான் வந்து அவருக்கு மார்க்சியம், காந்தியம், தமிழ் தேசியம் எல்லா இயத்துலேயும் வந்து அவருக்கு ஒரு ஈடுபாடு வந்திருக்கிறதா எழுதியிருக்காங்க. எனக்கு அதை வாசிக்கும்போது இவ்வளோ நாள் கூடவே இருக்கிறிய கைப்புள்ள உனக்கு இது தெரியலையாங்கிற மாதிரி இருந்தது. ஒரு பயங்கரமான ஆள் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன் போல இருக்குது. அப்புறம் இவருடைய படைப்புகள் வந்து உயிரோசை இணைய இதழில் வந்து செப்டம்பர் மாத இதழ் தூரிகை இறகு என்ற தலைப்பில் வந்து வெளியாகிருக்கு. அடுத்து வந்து இசைக்காத இசை குறிப்பு, பாம்புகள் மேயும் கனவு நிலம், லிங்க விரல் 3 கவிதை தொகுப்புகள் வெளியாகி இருக்கு. புத்தக வடிவத்திலையும் கவிதைகள் வடிவத்திலையும் அணுகியதை விட வேல்கண்ணன் அவர்களை அனைத்து தற்கால எழுத்தாளர்களுமே எப்படி அணுகியிருப்போம்னா ஒரு நட்பு ரீதியாக தான் அணுகியிருப்போம். என்ன வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் ஒரு அலைபேசி மூலமாக கேட்க முடியும், யோசனை கேட்க முடியும். அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து எல்லாருக்கும் கொடுத்துடுறதில்ல. அதை வந்து அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக கொடுத்து வச்சிருக்கிறார். ரொம்ப எளிய அணுகுமுறை வந்து வேல்கண்ணன் கிட்ட இருக்கும். எல்லா இடத்துலையும் இருப்பார், எல்லார் கூடயும் இருப்பார். அப்படிப்பட்ட வேல்கண்ணன் வந்து ஒரு நேர்காணலை குறித்து பேச போகிறாரு அப்படிங்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. வாங்க வேல்கண்ணன். ரியாஸ் குரானா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் பாலவினர் லாந்தர் அவர்களுக்கு எப்போவுமே கையை காலை அசைச்சு தான் பேசுவேன். இந்த கை இப்படி இருக்கிறனால கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து லாந்தர் சொன்னதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து அப்படி என்னென்ன ஒரு இறுக்கமான சூழல் தான். எனக்கு அது முதல்ல ஒத்துக்க முடியல. அந்த டைம்லேருந்து மீண்டு வருவானான்றது மாதிரியான இடம். அதாவது இந்த டைமில் இங்கே இருப்பானா, இந்த டேட் அவங்க சொன்னோன்னே இந்த டைமில் சென்னையில் இருப்பானா அப்படின்னு. ஏன்னா அந்த நிகழ்வு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த மரணம் வந்து நிகழ்ந்த எப்போ நிகழும், அது நிகழ்ந்த பின்னாடி அதனுடைய 10ஆவது நாள் வரைக்கும் நான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழல் எனக்கு அப்படி அமைஞ்சது. அப்புறம் நான் சொன்ன அப்புறம் 2 நாள் கழித்து அதை சரின்னு ஒத்துக்கிட்டேன் நான் அதை. அப்புறம் அது இப்படி ஆரம்பித்தா நல்லா தான் இருக்குது. ஏன்னா ரியாஸோடைய இதில் எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவருக்கு வரையறை கட்டுப்பாடுகள்லாம் கிடையாதுன்னு அவருடைய நேர்காணலில் சொல்கிறாரு. அந்த மரணம் நிகழ்ந்த பிறகு நான் 2 நாள் கழித்து லாந்தருக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ அவங்க இரக்கம் கருதி தான் இதை கொடுத்தாங்கன்ற மாதிரி தான் நானும் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கேன். இந்த 7வது கட்டுரையிலேருந்து 13ஆம் கட்டுரை வரைக்கும் வாசிங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஆனால் எம்டிஎம் சொன்னாரே தவிர்த்து எல்லாமே அவர் சேர்த்து தான் பேசினதான் நான் நம்புகிறேன். அப்படி தான் இருக்குது அது. ஏன்னா 2 பக்கமே அவர் சொன்ன இடம். நான் நல்ல வேளை நான் அவர் அளவுக்கு நான் இதை இல்லைனால முதல் பகுதி நான் வாசிக்கலை, முதல் பாதி வாசிக்கலை. அப்புறம் யார் யார் பேசுகிறாங்கன்னு சொல்லும் போது உண்மையாக சொல்லணும்னா சண்முகம் சார் எம்டிஎம் சொல்லும் போது, ஏன்னா இளங்கோ என்னோட எப்போவுமே பயணிப்பவர், சண்முகம் சார்னு சொல்லும் போது அப்படின்னுச்சு. அப்புறம் எம்டிஎம் சொல்லும்போது ஏமா எம்டிஎம் பக்கத்தில் ஏமா என்னைய போட்டேன் அப்படின்னேன். அதில் வேறு இந்த இதை பார்க்கும்போது நான் பக்கம் இருந்தது. ஏன்னா எம்டிஎம் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்படி மேலேருந்து இப்படி பார்த்து அப்படியே வந்தவங்க நாங்கள்லாம். இந்த பின்னாடி வளர்ந்த மாணவனாக நான் இல்லைன்னா கூட கொஞ்சம் தூரமாக இருந்த எம்டிஎம்லாம் பார்த்தவங்க நாங்கள்லாம். அப்புறம் ரியாஸுக்கும் எனக்குமான ஒரு முதல் எப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரியாஸுக்கு இது வரைக்கும் தெரியாது. பெரியசாமிக்கு எங்களுடைய நெருங்கிய நண்பர் பெரியசாமிக்கு இது தெரியும். எனக்கு வந்து என்னுடைய முதல் தொகுப்பு வந்திருக்கும் போது, இசைக்காத இசைக்குறிப்பு வந்திருக்கும் போது முதல்ல ஒரு 3 பேர் விமர்சனம் எழுதினாங்க. அதாவது 3வது நபர் தான் ரியாஸ். எனக்கு அப்போது அதுக்கு முன்னாடி அவருடைய கவிதைகளை வாசிச்சிருக்கேன். நம்ம புது எழுத்து அது மூலமாக கவிதைகளை வாசிச்சிருக்கேன். தவிர்த்து எனக்கு அவருடைய இதுக்கு நேரடி பழக்கம் இல்லை. ரியாஸ் எழுதியிருக்காருன்னும் போது அதை எப்பயும் போல் முதல் தொகுப்புக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மமதை ஒன்று இருக்கும்ல, இவர் எழுதிட்டாருன்ற மாதிரி. அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3-6 மாதம் இல்லை 1 வருடத்துக்குள்ளே ஒருத்தர் என்னை திட்டும்போது, என்னுடைய படைப்புகள் குறித்து திட்டும்போது சொன்னார், ரியாஸ் குரானா எழுதிட்டா நீ பெரிய ஆளான்னு கேட்டார்.
அப்போ தான் ரியாஸ் கோரன் நான் பெரிய ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஓ, என்னடா அவர் இப்படி திட்டுறான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் ரியாஸ் கோரனை பற்றியான எனக்கு ஒரு அபிப்பிராயம் வந்தது. எம்டிஎம் சொன்ன மாதிரி நான் உண்மையிலுமே இதை நான் எடுத்து வச்சிருந்த நோட்ஸில் வந்து முதல்ல வந்து ஏன்னா முரண்பட்ட கருத்துக்களை அவர் ஒரு லாந்தர் சொல்கிற மாதிரி எம்டிஎம் சொன்ன மாதிரி நேர்காணல் குறித்த நம்ம பேசுகிறது வந்து ஒரு இது வந்து ஒரு கட்டுரைக்கான நேர்காணல்ன்றது வந்து பின்னாடி அந்த இதுலேயே தெரியுது. அந்த கட்டுரையில் இளங்கோ வாசித்த சில தலைப்புகள் வச்சு இந்த கேள்விகள் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னீங்களே, இதெல்லாம் சொன்னீங்களேன்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்போது நான் அந்த கட்டுரையை வாசிக்கலை. அப்போ ரெண்டுத்தையும் சேர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. கவிதை, கட்டுரை, அதுவும் ஒரு நேர்காணல் என்பது எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்தக்கூடிய எம்டிஎம்முடைய அந்த இப்போ வீடியோவில் வந்திருக்கு. அது வரைக்கும் வேஷிராம், லீனா மணிமேகலை, யுமா வாசுகி, இது தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேனே, அப்புறம் வந்து குட்டி ரேவதி, இப்படியான நேர்காணல் எல்லாமே அவங்களுடைய கவிதைக்கு அவங்களுடைய படைப்புகளுக்கு எந்த அளவுக்கு செஞ்சுருக்கு, அவங்களுடைய பார்வை என்ன, அது இணக்கமாக இருக்குதா, எதிராக இருக்குதா, முரண்பாடாக இருக்குதா என்பதற்கான ஒரு விஷயமாக தான் நேர்காணல் நான் பார்க்குறேன். சில நேர்காணல்கள் அவங்களுடைய உண்மையான தன்மையும் ஆனால் அந்தளுடைய படைப்பு வந்து வேறு விதத்தில் பேசுனதையும் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ரியாஸுடைய நேர்காணலில் பல முரண்பாடுகள் இருக்கிறதா நான் வந்து எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா இந்த கடைசி பத்திலிருந்து தான் ஆரம்பித்தேன். எம்டிஎம் சொன்னதுக்காக இல்லை, உண்மையிலுமே ஏன்னா படிச்சுக்கிட்டே வரக்கூடிய இடத்துல கடைசியாக நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக இதை சொல்கிறாரான்னு தெரியல ரியாஸ். ஆனால் ஒரு இடத்துல அவர் பேசக்கூடிய விஷயத்த ஆனால் அவருமே சொல்கிறாரு, அந்த விஷயத்த நான் முரண்பாடுகளையும் ஏன் அதை செய்கிறேன்னா வரைமுறைக்குள்ளே எதையுமே சிக்க வைக்கக்கூடாது. ஒரு படைப்பு அந்த கவிதைன்றதை வச்சு அவர் மென்ஷன் பண்ணுறாரு, அதை நம்ம படைப்பாக எடுத்துக்கலாம். இந்த கவிதையை வந்து இந்த வரையறை அப்படின்ற எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றாரு. முதல்ல ஒன்று சொல்லிடுறேனே, இந்த பொதுத்தன்மைன்றது கவிதையில் நம்ம இன்றைக்கி வரைக்கும் அல்லது நானாகிய நான் இன்றைக்கி வரைக்கும் கேட்டு வந்த ஒரு விஷயந்தான். இந்த நேர்காணல் வாசிப்பதற்கு முதல் கட்டுரை அது கட்டுரை தான். பொதுத்தன்மைனா என்ன அப்படின்னா என்னுடைய வழியை நான் சொல்லும் போது அது உலகத்தில் இருக்கிற சிரியாவில் இருக்கிற நாட்டை இங்கே இருக்கிறவனே படிக்கிறது இல்லை, ஆனால் சிரியா மூலையில் ஒருத்தன் வாசிக்கும் போது அவனுக்கு அது வந்து கன்வே பண்ணணும், அப்படி பொதுவான தன்மை உடையதாக அந்த கவிதை இருக்கணுன்றது தான் நானுமே எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு பல பேருக்கு கெடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் உண்மையிலுமே வந்து இவர் வந்து அந்த பொதுத்தன்மையை கவிதைக்கு கிடையாதுன்றாரு. நீ உன் வழியை எழுது, உன்னை பற்றி எழுது, உன்னுடைய சூழல் பற்றி எழுது, அது தானாகவே மாறும் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் பொதுத்தன்மையிலேருந்து தான் ஆரம்பிக்குது இவருடைய நேர்காணல். அந்த இந்த பக்கத்துலேருந்து எம்டிஎம் மாதிரி பக்கத்தை சொல்ல முடியல, பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 128. ஆமாம், நீ 127, நான் 128. 128லேருந்து ஆரம்பிக்கிற முதல் கட்டுரையுமே அப்படி தான் ஆரம்பிக்குது. இப்போ நான் இந்த இலக்கிய பிரதி அப்படி பற்றியான அவருடைய ரியாஸுடைய அபிப்பிராயத்தை அப்படியே வாசிடுறேன். இலக்கிய பிரதி என்றால் என்ன என்று என்னிடம் கேட்டால் மிக சிக்கலான இந்த கேள்விக்கு வழிமுறைகளும் ஆதாரங்களும் உறுதிப்படுத்தல்களும் வழங்க மறுக்கும் மொழி செயல் என்று தான் சொல்வேன். இதை நெருங்கி விவாதிப்பதற்கு ஏதுவான நிலைவரங்களையே விவரிப்பேன் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொரு சின்ன இது என்னென்னா, இது எந்த நேர்காணல் எந்த வருடம் வந்ததுன்றது இதுலேயும் இல்லை, கட்டுரையில் இல்லாத போது இதுலேயும் இல்லை. அது கொஞ்சம் நமக்கு அதே போல் இந்த முகநூல் பதிவுக்கு வந்த எதிர்வினை, அப்புறம் கட்டுரைக்கு வந்த எதிர்வினை அல்லது கட்டுரையிலிருந்து எழுந்த கேள்விகள், கட்டுரை வழியாக ஏற்பட்டக்கூடிய ஒரு பரவலான பார்வை அல்லது சிக்கல் அல்லது முரண்பாடு. இப்போ நான் ஒரு கவிதையை இன்னொரு கவிதையை எழுதி பார்க்குற இடம் இருக்கு இல்லையா, அது எம்டிஎம் சொன்னதுக்காக நான் சொல்ல எனக்குமே அதில் உடன்பாடு இல்லை. இப்போது ஏதாவது கவிதை எடிட்டிங் பண்ணும்போது நான் அதை முடிஞ்ச வரைக்கும் அந்த எழுத்துப்பிழையை தான் சரி பண்ணுவேன், அல்லது எனக்கு தெரிஞ்ச எழுத்துப்பிழை, எனக்கே எழுத்துப்பிழை வரும், எழுத்துப்பிழை சரி பண்ணுவேன், அல்லது கொஞ்சம் ஒரு சென்டென்ஸை மாற்றிடுவேன். ஆனால் எனக்கு ஒன்று தோணும், இது கவிதை இப்படி எழுதி தான் நல்லா இருக்குமேன்னு. ஆனால் அது ரொம்ப அதிக பரிசைத்தனமாக இருக்கும். அப்படி நம்ம எழுதிட்டோம்னா அவங்க கவிதை ஏன் கவிதையாக மாறிடுன்ற எண்ணம் வரும். அப்புறம் அந்த கவிதை ஒரே பெரிய அளவில் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பறிச்சு விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வைத்தறிச்சலாக இருக்கும். என்னடா பிட் அடித்து பாஸ் பண்ணிட்டான், நம்ம காமிச்சவன் தோற்று போயிடுவோன்ற மாதிரி இருக்கும். அதனாலே அதை செய்யறதில்லை. இதுதான் உண்மையான இதுவே. ஆனால் இவர் வந்து அந்த எழுதி பார்க்குற இடத்துலையும் எனக்குமே அப்போ தான் ரியாஸ் வந்து அப்போ தான் மூணுல மிக பிரபலமாக தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி தெரியல.
இந்த இசையோடு சண்டை போடும்போது எனக்கு பெரிய இதுவாக இருந்தது. கவிஞர் இசை அப்போல்லாம் கவிஞர் இசை மேலே நமக்கு பெரிய இது உண்டு. இவரோட சேர்ந்து நானும் சண்டை போட்டிருக்கேன். நீங்கள் அப்படி எழுதலாம் அப்படிலாம் பண்ணியிருக்கேன் நான். அவருமே மறந்துருப்பார். ஏன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்தது, கீழே போய்கிட்டே இருக்குது. அது நீண்ட வரிசை பிடிச்சி இதில் வேறு டெக்ஸ்ட்டாக வரும். அந்த ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு கமெண்ட்னா அடுத்த கமெண்ட் தான் பண்ணுவீங்க. கமெண்ட்டுக்குள்ளே ஒரு கமெண்ட் வந்து அப்போ ஃபெசிலிட்டி கிடையாது. அப்படியே கீழே 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 கமெண்ட் போட்டால் நீண்ட வால் மாதிரி போயிட்டுருக்கு. அவர் ஒரு கட்டுரை எழுதுனா நீண்ட வால் மாதிரி போயிட்டுருக்கு. அதில் வந்து அப்போ வந்து இந்த பொதுத்தன்மையை வந்து இப்போ மறுபடியும் இங்கே வரேன். இப்போ இந்த நான் பத்தியை வாசிக்கிறேன்ல, இந்த பத்தியை வாசிக்கிறது தான் ரியாஸான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு முரண்பாடாக இதுக்கு முன்னாடி இருக்கிற 128வது பக்கத்துலேருந்து நிறைய இடத்துல முரண்படுறாரு, மாற்று கருத்துக்களை சொல்லிகிட்டே வர்றாரு. அப்போ கடைசியாக இந்த கிளைமேக்ஸில் சுபம் அப்படின்னு போடுவாங்கள்ல, எல்லாம் போட்டு அடித்து கொன்று வன்முறையை வேணான்ட்டு வன்முறையை காமிச்சு கடைசியில் வன்முறையை நிறுத்துறாங்க பார்த்தீங்களா. இப்போ அவர் சொன்ன மாதிரி எம்டிஎம் சொன்ன மாதிரி அந்த பின்பகுதி வந்து இதில் வருது. வன்முறை என்பது சரியில்லை அப்படின்ற மாதிரி பின்னாடியே சொல்கிறாரு. நல்ல வேளை அது மட்டும் தான் நான் வாசித்தேன். வன்முறை என்பது சரி, ரொம்ப கவித்துவமானதுன்றதை நான் வாசிக்கலை. நான் பின்பு அப்போ இது சரி தானே, ஆமாம் அப்படின்ற மாதிரி. அப்போது இப்போ இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியை தனக்குள்ளே இப்போ உண்மையிலுமே மனித மனங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கழிவுகளும் கீழ்மைகளும் நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து அவர் எந்தவித தயக்கமும் இல்லாமல் வெளிப்படுத்துகிறான்றதை நான் இதை எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த சூழலில் இதை பேசுகிறேன். அதுக்கடுத்து நாளைக்கு ஒரு நாள் கழித்தோ அல்லது ஒரு மாதம் கழித்தோ எனக்கு வேறு அதே கருத்துக்கள் மீது வேறு ஒரு கருத்துக்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதையும் அவர் விட்டுட்டே போகிறார். அப்படியான பொதுத்தன்மை, இந்த பொதுத்தன்மை குறித்து நான் வாச்சிறேன். அப்படியான பொதுத்தன்மை அல்லது இதுவரைக்கும் ஆகி வந்த இப்போ வரைக்கும் நம்ம கவிதைனா இதுதான் அப்படின்ற ஒரு தொன்று இருக்கக்கூடிய பழக்கத்தை மாற்றணும்னு சொல்கிற இடத்துலையும் அங்கேருந்து தான் விமர்சனமும் ஆரம்பிக்குதுன்றாரு. விமர்சன போக்குமே இப்போ நீங்கள் இதுதான் கவிதை, இதுதான் வடிவம், இதுதான் இப்படி தான் சொல்ல முறை, அதுலேருந்து தான் விமர்சனம் அணுகும்பொழுது அப்படி தான் இருக்குது. அப்போ விமர்சகர்கள் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, விமர்சகர்கள் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை அவர். விமர்சகர்கள் ஆற்றல் இழந்து போகிறார்கள் அப்படின்றார். அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகிறார். விமர்சகர்கள் ஆற்றல் இழந்து, ஏன் ஆற்றல் இழந்து போகிறார்னா, சொன்னதையே திரும்பி சொல்லும் போது ஒரு சலிப்புத்தன்மை விமர்சகர்களுக்கு வந்து விடுது. அதுக்கான காரணம் இந்த படைப்புகள் தொடர்ந்து இதே மாதிரி தொட்டு வரக்கூடிய அந்த கவிதைகள் சார்ந்த விஷயம் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் மாறி வந்தாலுமே இது கவிதை இல்லை இது கவிதை ஆகலை அப்படின்ற தன்மை. ஆனால் அப்படி மாறி வந்த கவிதைகளை அவர் படைச்சிருக்கார். அவருடைய கவிதையை வாசிச்சன்றனால சொல்கிறேன். அங்கேருந்து தான் புதிய விமர்சன முறை அணுக முடியும், புதிய விமர்சகர்கள் வர முடியும், புதிய விமர்சன போக்கு மாறும் என்பதை அவர் ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறார். விமர்சகர் இல்லை என்பதில்லை, விமர்சகர் தமது ஆற்றலை இழந்து விட்டார்கள் என்று கூறுகிறார் ரியாஸ். விமர்சகர் மீது வைக்கப்படும் கடுமையான விமர்சனமாக நான் இது கருதவில்லை. ஒரு வகையில் அப்படி விமர்சன போக்கு அமைவதற்கு சமீபத்தில் அல்லது பழையமாவியை அரைத்து கொண்டிருக்கும் படைப்புகளை இது சாரும். இதை விமர்சகர்கள் குறைவாக மட்டுமே சொல்லிவிட முடியாது தானே. அவரை உருவாக்கி கொள்ளவே அவர் தன்னை எங்கேருந்து உருவாக்குறாரு அப்படின்றத அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு. அவர் விமர்சனத்தை அணுகிற இடமே அங்கேருந்து தான். ஏன்னா முதல்ல விமர்சனத்தை வாசித்த பிறகு தான் தன்னுடைய படைப்புகளை உருவாக்குனதை அவர் நேர்காணலில் சொல்கிறார். ஆனால் அதுவே தன்னுடைய ஆயுதமாக பாவிக்க தூண்டுவதை வெளிப்படையாக சொல்கிறார். இந்த பாவித்தல்ன்ற வார்த்தையை வந்து அவர் நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறதா நான் நினைக்கிறேன். இந்த பாவித்தல்ன்ற வார்த்தையை அவருக்கு சென்ஸோடு பயன்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த பாவித்தால் எதுவுமே பரமநிலை இது வரைக்கும் பாரதியோட ஒரு வரி உண்டு. அப்போ அந்த கற்பனை செய்யக்கூடிய அந்த இடமே தான் நம்ம அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டு போதோ நான் நினைக்கிறேன் அவர். அப்புறம் மிக முக்கியமான கேள்வியாக கவிதை அவசியமானதா என்கிற கேள்வியை வந்து அவர் அரசியல் நோக்கோட அந்த கேள்வியை வைக்கிறார். எது அவசியம், எது அவசியம் இல்லை, எது தேவை, எது தேவையில்லை அப்படின்றத ஒரு அரசியல் பின்புலமாக கொண்டு தான் அந்த கேள்வியை நீங்கள் கேட்க முடியுது, அந்த கேள்வியை நீங்கள் முன்வைக்க முடியுது. அது ஒரு படைப்புக்கு எந்த அளவுக்கு பெரிய அளவில் இதாகும், தீங்கு செய்யும் அல்லது நன்மை செய்யும் அல்லது அதை வந்து குலைச்சி விடும் அப்படின்றத அவர் பேசுகிறார். இங்கே நாம் மனிதன் எவ்வளவு மோசமான சல்லிப்பயல், அவனுக்கு அதிகாரம் கிடைக்குமானால், இது என்னுடைய இது அவருடைய இதில் என்னுடையது, அதிலிருந்து நான் என்னுடைய இதை வாசிக்கிறேன். இங்கே நாம் மனிதன் எவ்வளவு மோசமான சல்லிப்பயல், அவனுக்கு அதிகாரம் கிடைக்குமானால் அவனுடைய தேவைகளை மட்டுமே நிவர்த்தி செய்து கொள்வான் என்பதை நினைவு கூற வேண்டும். இதன் பின்பே அவர் சொன்ன பதிலை பின்னோக்கியோ அல்லது முன்னோக்கியோ பார்க்க வேண்டும். அவசியமானதா அவசியமற்றதா என்பதை தவிர்த்துவிட்டு புரிந்து கொள்ள முயற்சிப்போம் என்கிறார். நீங்கள் அதை அப்படி பார்க்காதீங்க, இதை புரிஞ்சு கொள்ள முடியுமான்னு பார்க்குறாரு.
உண்மையில் கவிதை பெரும் ஆபத்து நிறைந்த ஒன்றுதான் என்கிறார். கவிதை செயல் என்பது சிந்திப்பதற்கான பெரும் வழி என்கிறார். இங்கே நிறுத்திட்டு நான் மறுபடியும் என்னுடைய இதுக்கு வரேன். இங்கே நாம் மறுபடியும் சிந்திக்க வேண்டிய ஒரு செயல்பாடாக, ஒரு கூற்றாக இது இருக்கிறது. உண்மையில் கவிதை சிந்திக்க வைப்பதாக இருந்தால் அந்த சிந்தனை யாருக்கு ஆபத்தானது என்பதை நாம் உணர வேண்டும். உண்மையில் அதிகாரத்தின் பக்க பலத்துடன் செய்யப்படும் எந்த செயலுக்கும் கவிதை நேர் எதிராகவே நின்று செயல்பட்டு இருக்கிறது அல்லது செயல்பட வேண்டும் என்று உறுதியாக கூற முடிகிறது. முன்பு சொன்ன கவிதை என்பது பெரும் ஆயுதம் என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அதே சமயம் தற்கால நவீன கவிதையின் போக்கு பெரும் கவலைக்குள்ளானதாகவே நான் பார்க்கிறேன். இங்கே அது ரியாஸோடைய இடத்துலேருந்தே நான் பார்க்க வேண்டியிருக்கு. நவீன கவிதையை குறித்த ஒரு பெரிய கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா நடந்துகிட்டு இருக்கிறது ஒன்று, நம்ம எழுதிட்டு இருக்கிறது ஒன்று, நடந்துகிட்டு இருக்கிற இந்த யதார்த்த உலகம் ஒன்று. ஆனால் நம்ம அதெல்லாம் எழுதணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதெல்லாம் எழுதி தான் தீரணுமா, உடனே எழுதணுமா, டைம் போட்டு டேட்டு போட்டு எழுதணுமா, இரவு 11 மணிக்குன்னு போடணுமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அப்படி எழுதப்படுறதும் கவிதையானு எனக்கும் தெரியல. உடனே ரியாக்ட் பண்ணுறது கவிதையான்றது எனக்கு தெரியல. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுடைய படைப்பாளிகளாக இருந்து, கவிஞளாக இருந்து, அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுடைய எதிர்ப்பை காமிச்சு தான் ஆகணுன்றது. ஏன்னா இப்படியான மௌனங்கள் நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு, எங்கே கொண்டு போய் கீழே தள்ளி இருக்குன்றத பெரிய உதாரணங்கள் உலகத்திலுடைய பல மூலைகளில் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. அப்படி நான் இதை பார்க்குறேன். எதை எதிர்த்து அல்லது எதை ஆதரித்து பேசுகிறோம் என்பதை தவிர்த்து அதன் அரசியலை நாம் புரிந்து கொள்கிறோமா, அல்லது மீண்டும் தலையினை கட்டிப்பிடித்து தூங்கி கொண்டிருக்கிறோமா, அல்லது பூக்கள் மலர காத்திருக்க தொடங்குகிறோமா, அல்லது இலையுதிர காத்திருக்க தொடங்குகிறோமா, அல்லது அவன் அது வருகைக்காக தெருவில் நின்று கொண்டிருக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக நவீன கவிஞர்கள் மீது நான் உட்பட பலரின் மீதும் அல்லது படைப்புகள் மீதும் நான் இந்த கேள்வியை ரியாஸுடைய நேர்காணலிருந்து நான் வீசியிருக்கிறேன். அவசியம் இல்லையா என்கிற கேள்விக்கு கவிதையிடம் உண்மை பதில் இல்லை. அப்படி பதில் இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் அது கவிதையாகவே இருக்கிறது என்று கூறி முடிக்கிறார். அதான் ஒன்று சொல்வார், ஒரு முரண்பட்டு ஒன்று சொல்வார், மறுபடியும் முரண்பட்டு சொல்வார். சரி இப்படி தான் போகிறாருன்னு இப்படியே போயிட்டு இருந்தோம்னா தடால் இந்த பக்கம் திரும்புவார். அந்த விஜயகாந்த் வடிவேல் ஜோக் ஒன்று இருக்கும், அது எனக்கு அப்பப்போ நினைவு வந்துச்சு. இப்படி பழத்தை தோலை எடுத்துகிட்டு எங்கேயாவது போடணும்னு பார்ப்பாரு, வடிவேல் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருப்பார். டப்புக்கு இன்னொரு இடத்துல தூக்கி போட்டுருவார். எங்கேயாவது ஒரு இடத்துல போடியான்னுவார். கடைசியில் அவர் எதையா பண்ணியா அப்படின்வார். அந்த மாதிரி தான் இவருடைய நேர்காணல். அது சரியாகவும் எனக்கு படுது. ஏன்னா ஒரு நேர்காணல் அப்படியே சரியான நேர்கோட்டில் போச்சுன்னா, இப்போ அவர் ஏதோ ஒரு கதையை முன்மொழிஞ்சு ஒரு போர் அடிக்கிற தன்மை வந்துடும். ஆமாம் இதான் முன்னாடியே சொல்லிட்டாரேன்னு. ஆனால் இது முழுக்க, இந்த நேர்காணல் முழுக்க படித்த பிறகு ரியாஸோட முகமை நான் என்னவா அதை நினைக்கிறேன்னா, உரையாட கூப்பிட்றாரு. திரும்ப 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 அவர் சொல்கிற ஒரே விஷயம், உரையாட வாங்க. ஆமாம் நான் பேசின தப்பு தான். ஏன் தப்பு, எதுக்காக தப்புன்னு சொல்கிறீங்க? இப்போது இளங்கோ ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். இதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. இளங்கோ கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரேன்னு நேர்காணல் வாசிக்காத, கட்டுரைகள் வாசிக்காத அல்லது ரியாஸ் தெரியாத ஒருத்தருக்கு ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். இன்னும் இவ்வளோ கடுமையாக வைக்கிறாங்க, ஒரு படைப்புலன்னு வச்சுட்டு அவர் மேலே எதுக்கு விமர்சனம் வைக்கிறாங்கன்றது ஒரு சாதாரண போக்கு. ஆனால் ரியாஸ் விரும்புகிறது அதை தான். நான் புதுமை பற்றி பேசினேன், ஏன் பேசினேன், எதுக்கு பேசினேன்றது இந்த நேர்காணல் முழுக்கவே அவர் மறுபடியும் அழைப்பது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இது கவிதை இல்லை என்பதில் அதிக நம்பிக்கை இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார் ரியாஸ். தெளிவுபடுத்துகிறார். இது கவிதை இல்லை, அல்லது இதை இலக்கிய பிரதி கிடையாது அப்படின்றதெல்லாம் அவர் நம்புகிற மாதிரி இல்லை. படைப்புகள் கவித்தன்மை இருப்பதாகவே கூறுகிறோம். உண்மைதானே? சரி, இது வாசிச்சிடறேன். இது கவிதை இல்லை என்பதில் அதிக நம்பிக்கை இல்லை என்பதை ரியாஸ் தெளிவுபடுத்துகிறார். காரணமாக கவிதை இல்லாத பிரதிகள் அல்லது தன்னை அறிவித்துக் கொள்ளாத படைப்புகள், தன்னை கவிதை என்று அறிவித்துக் கொள்ளாத படைப்புகள் கவித்தன்மை இருப்பதாகவே கூறுகிறார். எனக்கு இப்போ சமீபத்தில் நான் அசோகர்ன்ற ஒரு புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கிறேன். அதில் ஏகப்பட்ட அசோகர் சொல்லப்பட்டதாக மொழிபெயர்க்கப்பட்ட அந்த நூலில் பார்த்திங்கன்னா அவ்வளவு கவித்துவமான சில சொற்கள் இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு நாவலுடைய பிரதி அல்லது ஒரு பெரிய சிறுகதையில் ஏற்படுத்துறது, கதையாடலை ஏற்படுத்துறது, அதில் கவித்துவமான ஒரு உணர்வு கூடிய இடத்துல அசோகர் சொல்லுடைய சொற்கள் அவ்வளவு முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலுக்கு அது எனக்கு பொருந்தி வருவது மாதிரி இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அந்த புக்கை வாசிச்சு பாருங்கள். அதே போல் இந்த நேர்காணலில் முரண்பட்டு போகிற, அவருமே முரண்பட்டு போகிற இடத்துல நான் சில இடங்களில் அவரோட உடன்பட்டு போகிற இடம் இருக்குது. என்னன்னா இதில் எதையும் வாசிக்காமல் தானாகவே கவிதை தோன்றுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இன்றைக்கி நவீன கவிஞர்களும் இருக்க தான் செய்கிறாங்க, நவீன எழுத்தாளரும் இருக்க தான் செய்கிறாங்க. இது வரைக்கும் என்னப்பா வாசிச்சிருக்கேன்னு நான் ஒருத்தர் நண்பர்கிட்ட கேட்குறேன்.
அவர் சொல்கிறார், இல்லை நான் எதுவும் வாசிக்கலை. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வாசித்தா அதனுடைய பாதிப்பு எனக்கு வந்துடும், அதனால் எனக்கே தோணுச்சு எழுதுனேன். சரி, ரொம்ப நல்லது, நான் படிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்படி இல்லாதவங்க தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் என்னை ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. தம்பியாக இருக்கட்டும், கார்த்திக் பிரகாஷ் மட்டும் இவனாக இருக்கட்டும், என்னோட சோலையும் கார்த்திக்கும் வர்றதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான காரணமாக நான் அவங்க கை பிடிச்சிக்கிறேன். இல்லை நான் இதை படிச்சிருக்கேன், இதை வாசிச்சிருக்கேன், இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆனால் தானாகவே நைட்டு இரவு 12 மணிக்கு எழுந்திரிச்சேன், தடான்னு தோணுச்சு இந்த வரி, அப்படியே எழுதி முடிச்சிட்டேன். அது பயங்கரமாக இதாகிடுச்சு, லைக் ஆகிடுச்சு, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்றவங்கள நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறேன். நமக்கு அது செட் ஆகாது, அவனுக்கு அது உண்மையுமே நல்லபடியாக இருக்கலாம், நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடலாம், அவன் நல்லபடியாக இருக்கட்டும், அதை நமக்கு அது செட் ஆகாது. இதை ரியாஸ் ஒத்துக்கிற இடத்துல எனக்கு உடன்பட்டு போகுது. அப்புறம் அந்த பயன்பாடு, ஊமை, அதன் வடிவம், எடுத்துரைப்பு முறை, எப்படி தொழில்நுட்ப விடயங்களை அவர் முன்வைக்கிறார் இதுக்கு சான்றாக. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தன் செய்யக்கூடிய இடம் தான். ஒரு சிற்பத்தை பார்த்த உடனே சிற்பம் செதுக்குதுன்றது ஓகே தான். ஆனால் அதனுடைய நுணுக்கங்களையே அந்த கல்லுடைய தன்மை, உளியுடைய தன்மை, நம்மளுடைய மனநிலை, இதுக்கேற்ற மாதிரி ஒரு சிற்பத்தை உருவாக்குற இடம் தான் மிக முக்கியமானதாக அவர் நம்புகிறாரு. நானுமே இப்போ வரைக்கும் அதை நம்புறது தப்பாக இருந்தால் மாற்றலாம், பின்னாடி மாற்றலாம். நவீன கவிதை என்பது என்னை பிரதீப் அப்புறம் எப்போவுமே காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நவீன கவிதை புரியவில்லை அப்படின்ற கேள்விக்கு இவருடைய பதில் என்னென்னா, அப்படி புரியலைன்னா தூக்கி போட்டு வேறு வேலையை பாடுறான்றது. இன்றைக்கி வரைக்கும் நானும் அதுதான் சொல்கிறேன். புரியலையா தூக்கி போடு. இப்போ அசோகர புக்கை சொல்கிறேன், உனக்கு என்னடா அது இவ்வளோ பெரிய கடுப்பாகுது இருந்தாலும் சொன்னேன்னு சொல்லி தூக்கி போட்டுரு, இல்லைனா என்கிட்ட கொடுத்துரு, நானே கூட பாதி விலைக்கு வாங்கிக்கிறேன், பாதி விலைக்கு தான் வாங்கிக்க முடியும், வாங்கிக்கிறேன். அதை ரியாஸ் ரொம்ப கரெக்டாக பின் பண்ணுறாரு. அப்புறம் அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. முதல்ல அதை சொல்லிட்டு தான் அதுக்குள்ளே வர்றாரு. கடைசியாக அதை சொல்கிறாரு சலிப்பாக. ஏன்னா முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புரியாமல் இருக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று, அந்த படைப்பு அந்த மாதிரி இருக்கலாம், சுற்றி அவன் எழுதியிருக்கலாம். இன்னொன்று, உனக்கு புரியாமல் இருக்கிறதுல உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வர்றாரு. சரி, அப்படியும் புரியலையா தூக்கி போட்டு வேறு வேலையை பாருன்றது. இது நான் முழுமையாக ஒத்து போகிற இடம். உரையாடலை பற்றி விவாதம் பண்ணுங்க, உரையாடுங்க, சண்டை போடுங்க அப்படின்ற சொல்கிற ரியாஸ் சக படைப்பாளருடன் ஒரு பெரிய கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறார். சக படைப்பாளருடன் ஏன் நீங்கள் முரண்படவில்லைன்னு கேட்குறாரு. அவன் சட்டையை நீ ஏன் பிடிக்கல, அவனே இவ்வளோ நேரம் அடிக்கலை, உனக்குன்னு ஒரு கருத்து இருக்குல்ல, அவன் கருத்து வேறு மாதிரி தானே இருக்குது, பக்கத்தில் பலார்னு அரைஞ்சு கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு. நான் சொல்கிறது வன்முறைன்றது இந்த இதில் இல்லை. அப்படியான ஒரு கேள்வியை நீ வைக்கணுமா இல்லையா? அவனோட சேர்ந்துக்கிட்டு இருக்கிற, அவனோட போய் டீ சாப்பிட்ற, அவனோட போய் கூட்டத்துக்கு போகிற, இது இளங்கோவும் இருக்கலாம், இல்லைங்க இளங்கோக்கு வேல்கண்ணனாகவும் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் அதுதான் சொல்கிறார், சக படைப்பாளர்கிட்ட நீ எப்படி முரண்படாமல் இருக்கிற இவ்வளோ நாள் வரைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் எங்கே ஒரு இடத்துல முரண்பட்டிருக்கலாம், நீ மறுதளித்து பேசியிருக்கலாம் அப்படின்றாரு. ஆனால் அதெல்லாம் இப்போ ரொம்பவே இல்லை. அதே சமயத்தில் எனக்கு இன்னொரு விஷயம் ரியாஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறது என்னென்னா, குழுக்களை ஆதரிக்கிறாரு. பரவாயில்ல, எத்தனை குழுக்கள் வேணாலும் வரட்டும், ஆனால் அந்த குழு கம்மியாக இருக்கிறதா சொல்ல. சிற்றுதல் எப்படி குறைந்து போனதோ அதுபோல் இங்கே இலக்கிய குழுக்கள் எந்த லாபியில் வேணாலும் இருக்கட்டும். அது அவர் சொன்னது அவர் அப்படி நேரடியாக சொல்லலை, நான் அப்படி எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்னா, சாதிய குழுவாக இருக்கட்டும், அல்லது ஒருமித்த ஒரு குழுவாக இருக்கட்டும், அதை நண்பர் குழுவாக இருக்கட்டும், இப்படி நான் எடுத்துக்கிறேன். அவரை சொல்லலை, நான் எடுத்துக்கிறேன். எது வேணாலும் இருக்கட்டும்பா, குழு இலக்கிய குழு அதனுடைய செயல்பாடு தான், அதை செயல்பட்டு இருக்கிறா. ஏன்னா பின்னாட்களில் ஒரு இலக்கிய பிரதி ஒரு பெரிய ஒரு இலக்கிய ஸ்டைல், அந்த ஒரு பாணி உருவாக்கும் போது இந்த குழுக்களுடைய பங்கு இருக்கும் என்றது அவருடைய இதாக இருக்குது. அதை நானுமே அதை வரவேற்கிறேன். எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் செயல்படுவது என்பதுதான் முக்கியமானதாக நான் அவர் சொன்னதில் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னும் ரொம்ப முழுமையாக ஒத்துப்போன ஒரு இடம் இருக்குது. ஒரு கருத்து கலைகளுக்கு ஒரு நோக்கமும் பணியும் வேண்டும் என்பதை மறுப்பது. ஆமாம், ஒரு லட்சியத்தோடு வாழணும், ஒரு குறிக்கோளோடு வாழணும். லட்சியம் முடிஞ்ச பிறகு என்ன சாகிறது, தூக்குப்பட்டிமா சாகிறதா, இல்லை குறிக்கோள் முடிஞ்ச பிறகு என்ன மேலே அது குதிச்சிருதா அப்படின்றது இலக்கியத்துக்கும் பொருந்துன்றாரு. அது ஒரு இலக்கியம் ஒரு பெரிய வழியை சொல்லிட்டா போதும் அப்படின்னா, பெரும் வழியை நம்ம வெளியில் சொல்கிற இடத்துல அதுக்கப்புறம் வெளியே சொல்லியாச்சுப்பா, எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சு போச்சுப்பா, எல்லாருக்கும் படிக்கிறவன் எல்லாரும் அழறான்ப்பா, கதறி அழறான்ப்பா, இதுதான்ப்பா என்னுடைய நோக்கமான, அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை அவரை வைக்கிறார். இது ஒத்து போகிற இடம். இதேபோல் வேறு ஒன்றையும் கவிதை என்பது பிறப்பதில்லை, சிந்திக்கிறோம் அவ்வளோதான் என்பது அப்படியான ஒரு ஆன்மீக மனநிலையை அல்லது அற்புத மனநிலையை முற்றிலுமாக நிராகரிக்கிறார் ரியாஸ். இது ஓகே.
இப்போது எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்குது. அந்த பிரமிழ் பற்றிய கல்வி, அப்புறம் ஒரு இடத்துல தன் இருப்பு பற்றிய குறித்த கேள்வி, அப்புறம் புலம்பெயர் இலக்கிய சந்திப்புகள் குறித்த கேள்வி, அப்புறம் ஈழ அரசியல் கொண்டவர்களுக்கு இடமில்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு கொஞ்சம் நழுவுற மாதிரியே பதில் சொல்லியிருக்காரு. இந்த நேர்காணலை வச்சு நான் சொல்கிறேன். ஒருவேளை இலக்கிய அந்த கட்டுரைகளில் அது விரிவாக பேசியிருக்காரான்னு தெரியல, அல்லது முகநூலில் மிச்சம் மீதி ஏதாவது பேசியிருக்காரான்னு தெரியல. ஆனால் இந்த கேள்விக்கு ரொம்ப ஒரு மாதிரியான நழுவலான ரொம்ப குறைவான அந்த நான் சொல்கிறது அளவில் குறைவானதுன்னு சொல்லலை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே லாந்தர் சொன்ன மாதிரி இங்கே பதில் சொல்ல வாய்ப்பு இல்லைனாலும் அவர் முகநூலில் எழுதுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி, எனக்கு எப்போயுமே விருதுகள் பற்றியான இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு பூவிதழ் உமேஷுக்கு விருது கிடைத்தது குறித்து எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் பூவிதழ் உமேஷ் குறித்த துறிஞ்சி பற்றிய கட்டுரையில் ஒரு இடம் எனக்கு வந்து துறிஞ்சி எப்படி இருக்குன்னா மிகுந்த அந்நியத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. எனக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் தான் உமேஷ். நான் அது விமர்சனமாகவும் அவர் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பரவாயில்ல. அதிகமான அந்நியத்தன்மை உடையதாக எனக்கு துறிஞ்சி இருக்குது. அவருடைய உமேஷுடைய பல ஸ்டைலுமே எனக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையை படிப்பது போல் எனக்கு தோன்றுது. மொழிபெயர்ப்பு கவிதை படிப்பது சரியாக தப்பாலாம் நான் சொல்ல வரல. மொழிபெயர்ப்பு கவிதையை படித்தும் தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறேன். நான் நேரடியாக எந்த மூல மொழியிலும் நான் படித்தது கிடையாது, எனக்கு புரியவும் புரியாது. பல மொழிபெயர்ப்பாளருடைய கவிதைகள் வழியாகவும் நான் கண்டடைஞ்சிருக்கிறேன். தெரிதாலாம் எனக்கு நேரடியாலாம் படித்தது கிடையாது, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தான் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல இவர் என்ன ஒரு லைன் வைக்கிறார் அப்படின்னா, அந்த அந்நியத்தன்மையோட வட்டார மொழியோட இணைக்க முற்படுகிறான்னு போட்டிருக்கிறாரு. இந்த வட்டார மொழின்னா எந்த வட்டார மொழி? அவர் தருமபுரி சுற்றி இருக்கக்கூடிய வட்டார மொழி, அதில் எங்கே இணைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் கொஞ்சம் பக்கத்தில் திருவண்ணாமலையில் தான் வளர்ந்தவன். அதனால் தருமபுரி வட்டார மொழின்றது என்ன, அது உண்மையிலுமே ரியாஸுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது, நான் அவருக்கு தெரியவே தெரியாதெல்லாம் நான் ரொம்ப இதுவாலாம் சொல்ல விரும்பலை. இப்போ திருநெல்வேலி பாஷைன்னா ஓரளவுக்காவது நமக்கு நம்மளுடைய பிரதிகள் மூலமாக அதை தெரிஞ்சுக்க முடியுது. கன்னியாகுமரி பாஷை கூட இப்போ தெரிஞ்சுக்க முடியுது, நாகர்கோவில் பாஷை கூட தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தருமபுரி மாதிரியான வட்டார மொழியில் அதிகமான படைப்புகள் வராதனால என்னால் இதை முன்வைக்க முடியும். அப்படி வட்டார மொழியோடு இணைக்க முற்படுகிறான்னு நீ எதை சொல்ல வர்றீங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. போதும்னு நினைக்கிறேன். போதுமா? போதும். அப்புறம் அவங்க 2 பேர் பேசணும். நான் ஒரு 6-7 தலைப்பில் இதை கொண்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது. ஒவ்வொரு நேர்காணலுக்குள்ளேயும் எம்டிஎம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நேர்காணலுக்குள்ளேயும் நம்ம முரண்படக்கூடிய, நம்ம இணைந்து போகக்கூடிய பல விஷயங்கள் இங்கே இதில் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த தான் முடிச்சிருங்கம்மா. 2-3 லைன் மட்டும் அவர் சொன்னதை அப்படியே சொல்லிடுறேன் நான். பின் நவீனத்துவம் என்பது ஒரு அணுகுமுறை மாத்திரமே, இது அவருடைய வரி. இலக்கியம் பணி செய்கிறது என்பதை பின் நவீனத்துவம் ஏற்பதில்லை. இறுதியாக ரியாஸ் குர்ஆன் மேற்கோள் காண்பிப்பது போல் கவிஞர் சீமணியோட ஒரு கவிதை அவர் மேற்கோள் காமிக்கிறாரு. நான் மலம் அள்ளுவது போல் நீ கவிதை எழுதுவதும் பண்பில் ஒரு செயல்தான் என்று மிக முக்கியமான ஒரு இடத்துல அதை குறிப்பிடுறாரு. சாதாரண வாசகர்கள் என்பதை மிக ஆழமாக கேள்வி கேட்குறார். சாதாரண வாசகர்லாம் என்னென்னு அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இலக்கிய குழுக்கள் இருப்பது அப்படின்றதெல்லாமே இதெல்லாமே ரியாஸை உருவாக்கியிருக்கு. ஒரு முரண்பட்ட அதே சமயத்தில் நமக்கு ஒத்துப்போகக்கூடிய அல்லது இப்படி தான் நம்ம டிசைனில் தான் அவர் இருக்கணும், ஒரு படைப்பாளி இருக்கணும், அவன் படைப்பில் இருக்கணுன்றதை முற்றிலுமாக மாற்றி போடுகிறார் ரியாஸ். மிக முக்கியமாக புதிதாக வரக்கூடிய எல்லாருமே இதை முன்பு பின்பு அதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே வாசிக்க வேண்டிய அல்லது எதிர்கேள்வி கேட்க வேண்டிய ஒரு படைப்பாளியாக தான் ரியாஸ் செய்கிறாரு. அந்த எதிர்கேள்வியை எதிர்க்க நின்று இப்போ அந்த இதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு படைப்பாளியும் ரியாஸை பார்க்குறேன். ஓடி ஒழியக்கூடியவர் இல்லை, அவர் யாரையும் பிளாக் பண்ணலை, ஆனால் அவரை நிறைய பேர் பிளாக் பண்ணியிருக்காங்க. அதுவே அவருடைய நேர்மையை காட்ட தான் நான் நினைக்கிறேன். அதுக்காகவே அவருடைய வாழ்த்துக்கிறேன், அவரோட பயணிக்கிறேன். நன்றி. பர்செப்ஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியுது. ரியாஸ் அவர்களுடைய ஏற்புரைக்காக நானும் காத்துட்ருக்கேன்.